2024 உலகத்தில் நடந்த யுத்தங்கள் 2024 வழங்கத்தில் நடந்து முடிந்தது. அதைவிட இப்போ இனி நடக்கப்போகிற யுத்தம் இதை விட பயங்கரமாக இருக்கப் போகிறது. ஏன்னா உலக இதில் பொறுத்தவரை கட்டியும் இந்த உலக இதில் நிறைய யுத்தங்கள் நடந்தது 2024. அனைத்து யுத்தத்திலையும் அந்த 24 வருங்காட்டி இதுவும் 2024 வருங்காட்டி நடந்த அனைத்து யுத்தங்களிலும் மூணாம் மகா யுத்தத்துக்குரிய அறிகுறிகள் அதிகம் தெரியப்பட்டது. இது அரபு நாடுகள் அனைத்து இஸ்ரேல் பாவபட்சம் பார்க்காம அழித்து கொண்டு போனமே. அதோடு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு செய்திகள் தொடரும். உலக நாடுகள் அழியத்துக்குரிய அடையாளங்கள் கூறிய மூணாம் மகா யுத்தம் நடக்கக்கூடிய அடையாளங்கள் இங்கே தெரியப்பட்டுள்ளமே. அதோட உலகங்கள் இருக்கும் அரபிக்கர்கள் இஸ்லாமியர்களுக்கு அதிர்ச்சி உண்டாக்கக்கூடிய காரியங்களை இஸ்ரேல் அமெரிக்கா செய்து கொண்டு இருக்கிறமே. அரபிகளுக்கு பலஸ்தீன் இப்போ முஸ்லீம்களுக்கு சொந்தமாக இல்லை யூதருக்கு சொந்தமான ஒரு போட்டி நடந்து கொண்டிருந்தாலும் பலஸ்தீன் விரைவில் ஜெயிக்கும். இன்னொன்று பலஸ்தீனையும் ரஷ்யாவையும் தாக்கிக் கொண்டு இருக்கும் இஸ்ரேல கூட்டாளிகள் அமெரிக்கா போன்ற நட்பு நாடுகளும். இப்போ இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் என்ன தொடர்பு? இலங்கையில் இருக்கும் பொருளாதார பிரச்சனைகள் சரி தீருமா? இதை கொண்டு அனுரகுமாருக்கு என்ன முடிவு எடுக்க போகிறார்? ரஷ்யா இப்போ பலஸ்தீன சார்பாக யுத்தம் செய்யறதுக்குரிய எல்லா இதுவும் விஷயமா இப்போ பொறுத்து கொண்டிருக்கிற கட்டி கொண்டிருக்கும் அரபு நாடுகள் தலை தூக்குமா? ஈரான் ஈராக் சவுதி அரேபியாவை குறிப்பாக தாக்க ரெடியாக இருக்கும் இஸ்ரேல் இராணுவம். வாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். இலங்கை தெரிவு செய்யப்பட்ட எம்பிமார் ஒரு எம்பி முஸ்லீம் எம்பி என்று தெரியப்பட்டு இருக்கிறார்கள். முஸ்லீம் எம்பி ஒரு தெரிவு செய்யலண்டு உலக நாட்டுக்கள் வெளிநாட்டு அரபு நாடுகள் உதவி கிடைக்க பட்சம் இதாகும். இம்ரான் அவர்கள் எம்பியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். வாங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபஸ்லு.